பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியுடைய தலைப்பு ஏன் தாமதம்? Why delay? அருமையானவர்களே, வாழ்க்கையில் நம்மாலே பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று தாமதம். காரியங்கள் தாமதமாவதனாலே நம்முடைய உள்ளம் கவலைப்படுகிறது, வருத்தம் சஞ்சலம் அடைகிறோம். ஏன் தாமதமாய்க்கொண்டே இருக்கிறது? எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை ஆறுதலான வார்த்தைகள், ஆனால் இன்னும் என் காரியங்கள் நடந்தபாடில்லையே, இன்னும் தாமதமாய்க்கொண்டே இருக்கிறதே. இது பெரிய கேள்வி. அருமையானவர்களே, அன்றாட வாழ்க்கையிலே அலுவலகத்திலிருந்து திரும்ப வேண்டிய கணவர் வீட்டுக்கு திரும்பவில்லை. வாசற்படியிலே நின்று அவர் வருவாரா என்று எதிர்பார்த்து அவர் வரவில்லை. 5 நிமிடம் தாமதமானாலும் நமக்கு சொல்லிவிடுவாரே, இன்றைக்கு தாமதமாய் வருவேன் என்று. 1/2 மணி நேரம் ஆகிறது, ஒரு வார்த்தையும் இல்லையே என்று செல்போனை எடுத்து அவருக்கு செய்தி அனுப்ப அங்கிருந்து வருகிற பதில் சுவிட்ச் ஆஃப். பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? என்ன அவசரம்? இப்படி இருக்கவே மாட்டாரே. இது அன்றாடம் வாழ்க்கையில் உள்ள தாமதத்தினாலே உண்டான பிரச்சனை. அருமையானவர்களே, எதுவுமே நாம் எதிர்பார்த்த நேரத்தில் நடந்துவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அது பிந்து போது கவலைப்படுகிறோம், பதறி போகிறோம், வேதனை அடைகிறோம். அருமையானவர்கள், இந்த வேளையில் வேதத்தில் தாமதமாய் நடந்த ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படியானால் என் சகோதரன் மரித்ததுக்கு காரணம் நீர் பிந்தி வந்ததினாலே. நீ சரியான நேரத்தில் வரவில்லை. யூ ஆர் வெரி அன்பங்க்சுவல். நீ காலம் தாழ்த்தி வந்திருக்கிறீர். இது நல்லதல்ல. சரியான நேரத்தில் நீ ஏங்கவில்லை. இந்த தாமதம் மாத்திரமல்ல, இட் இஸ் அன்டியூ டிலே. ஒரு நியாயத்துக்கு உட்படாத தாமதம். ஆண்டவர் மீது குற்றம் சாட்டுகிறாள். மரியாளுடைய குற்றச்சாட்டு, நீ சரியான நேரத்தில் வருகிறதில்லை, எங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து தருவதில்லை, நீ எப்போதுமே மிக மிக பிந்தி வருகிறீர். இந்த குற்றச்சாட்டுகளை தான் வைத்தாள். என்ன சொல்கிறீர்கள்? மரியாளை போல எத்தனை முறை இந்த குற்றச்சாட்டுகளை நாம் வைத்திருக்கிறோம். என் காரியங்களை கர்த்தர் செய்கிறதில்லை, அவர் சரியான நேரத்தில் எனக்கு வேலையை தரவில்லை, சரியான நேரத்தில் என் திருமணத்தை அவர் நடத்துகிறதில்லை, சரியான நேரத்தில் எனக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் தரவில்லை. பல விதத்திலும் நமக்கு வருத்தம், கோபம் வருகிறது. இந்த நேரத்தில் இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று நாம் எண்ணும்போது நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் மனதிலே ஒரு நோக்கத்தை, வாஞ்சையை வைத்து இது இந்த நாளிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நியாயமானது தான். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருப்பது நல்லது தான். இது நடக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பது சரிதான். ஆனால் வாங்க வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய உங்களுக்கு ஒரு நோக்கமும் வாஞ்சையும் இருப்பது போல கொடுக்கிற கர்த்தருக்கும் ஒரு வாஞ்சையும் ஒரு நோக்கமும் உண்டல்லவா? கொடுப்பதிலே அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் அல்லவா?
வாங்குவதில் என்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், நடப்பதில் என் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நடத்துவதில் என் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டிலே எது சரியாயிருக்கும் அருமையானவர்களே? என்னுடைய நோக்கமா கர்த்தருடைய நோக்கமா? என்னுடைய வாஞ்சையா கர்த்தருடைய வாஞ்சையா? எது சரியாக இருக்கும்? கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருடைய நோக்கம். அதனாலே தான் நம்மை கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிறார். அதனாலே தான் காரியங்கள் தாமதமாக நடக்கின்றன. நாம் கேட்பதை கொடுத்து விட்டால் நம்முடைய நோக்கம் நிறைவேறிவிடும். ஆனால் தேவனது நோக்கமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர் தாமதப்படுகிறார். தாமதப்படுவதனாலே நம்முடைய விசுவாசம் வளரும். தாமதப்படுவதனாலே நம்முடைய பொறுமைகள் வளர்கின்றன. அருமையானவர்களே, இப்போது நான் உங்கள் பிரச்சனைக்கே முதலாவது பதில் சொல்ல விரும்புகிறேன். தாமதத்தை குறித்து பார்க்கும் பொழுது குழந்தைகள் பிறப்பது கூட தாமதமாகின்றன. இங்கு கூட சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவருடைய மனதிலே ஒரு வருத்தம், ஒரு சரியான நேரத்திலே கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்கவில்லையே. பாரத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் பேசுவதை கவனமாய் கேளுங்கள். எனக்கு ஒரு வேலை சரியான நேரத்தில் கிடைக்கவில்லையே, என்னுடைய ப்ரமோஷன் சரியான நேரத்தில் வரவில்லையே, காலம் தாழ்ந்து எவ்வளவு பிந்தி விட்டது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம். தூதன் அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றார். அருமையானவர்களே, இப்போது ஒரு ஜெபம் கேட்கப்படுகிறது. திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, இனி குழந்தை பிறக்காது என்ற நிலைமையிலே பக்கத்து வீட்டாரும் ஊராரும் தெரிந்தவர்களும் அறிமுகமானவர்களும் எலிசபெத் அந்த இடத்தை விட்டு கடந்து போன உடனே சொல்லுவார்கள், இவள் ஒரு மலடி, அக்கா எப்படி இருக்கிறாய் என்று ஆசையாய் விசாரிக்கிறவர்கள் சற்று தள்ளி போன உடனே இவள் ஒரு மலடி, ஆசீர்வாதம் இல்லாதவள் என்று அவளை குறித்து சொல்லுவார்கள். சகரியா ஊழியக்காரன் கரத்தை நீட்டி எத்தனையோ பேரை ஆசீர்வதிக்கிற தேவ மனிதன், அவன் கரங்களிலே ஏந்தி இருக்க ஒரு குழந்தை இல்லை. என் அருமையான சகோதரனே சகோதரியே, தொடர்ந்து அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். உலகம் ஒரு சமிக்கை காட்டுகிறது, இனி உனக்கு குழந்தை பிறக்காது, இனி உனக்கு வேலை கிடைக்காது, இனி உனக்கு ப்ரமோஷன் வராது, இனி உன் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லை. ஏனென்றால் காலம் மிக மிக கடந்து போய் தாமதமாய்விட்டது. இனி இல்லை என்று இருக்கும்போது பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று. ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றால் எலிசபெத் திருமணமான மறுநாளிலே கர்த்தர் கொடுத்து விடுவார். அவர் அனுப்ப வேண்டியது ஒரு முன்னோடியை, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாய் ஒரு மனிதனை அனுப்ப வேண்டும். அந்த தேவ மனிதன் பிறப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சற்று முன்புதான் அவன் பிறக்க முடியும். ஆகவே கிறிஸ்துவின் பிறப்புக்கு 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்த குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவன் சாதாரண குழந்தை அல்ல. பெத்லகேமிலே பிறந்தது சத்தியம், இங்கே பிறந்தது சத்தியத்தை அறிவிக்கிற சத்தம். சத்தம் பிறந்தது, அதன் பிறகு சத்தியம் பிறந்தது. வனாந்தரத்தின் சத்தமாகிய யோவான் சானகன் பிறந்த பிறகு சத்தியமாகிய இயேசு பிறக்க வேண்டும். ஆகவே தேவனது திட்டம். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் எவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் வைத்து எலிசபெத்தினுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். சரியான ஒரு காலம் வரும் பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பதற்கு 400 வருஷம்
தாமதம் உண்டாயிற்று, எந்த சத்தமும் உண்டாகவில்லை. பிறகு சத்தம் உண்டாகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற சத்தம் துணிக்கும் காலத்தில் தான் இயேசு தோன்றினார். அந்த சத்தத்தை பிறப்பிக்க யோவான் ஸ்நானகனை கர்த்தர் உலகத்துக்கு அனுப்ப தாமதப்பட்டார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு வேலை கிடைப்பது எளிதான காரியம். ஆனால் கர்த்தர் தான் நினைத்த வேலையை கொடுக்க உனக்கு தாமதப்படுகிறார். உனக்கு திருமணம் நடப்பது இந்த வாரமே நடந்துவிடும். ஆனால் தேவன் தான் தீர்மானித்த வாழ்க்கை துணையை தருவதற்காக தாமதப்படுகிறார். ஆகவே நீ சமாதானமாயிரு, கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்வார் என்று. ஏன் கர்த்தர் தான் செய்துவிட முடியுமே, ஏன் தாமதப்படுகிறார்? அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு அவருக்கு காலம் அவசியமாக இருக்கிறதா? அவர் நினைத்த நேரமே எல்லாவற்றையும் செய்து தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விடலாமே. ஏன் அவர் தாமதப்படுவதனாலே அவருடைய நாம மகிமைப்படுவது சரி, அவசரப்பட்டு மகிமைப்படுத்தக்கூடாதா? சீக்கிரமாய் செய்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தக்கூடாதா? பிரியமானவர்களே, உலகத்தில் ஒன்றை கர்த்தர் செய்ய வேண்டும் என்றால் அவர் இஷ்டம் போல செய்துவிட முடியும். ஆனால் உன்னை கொண்டு உன்னிலும் உன் மூலமாய் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அது உன்னிலும் சில காரியங்கள் நிறைவேற வேண்டும். ஆகவே கர்த்தர் தாமதப்படுகிறார். இந்த உலகத்தில் தேவன் தனக்கென்று ஒரு பெரிய சந்ததியாகிய இஸ்ரவேல் சந்ததியை உருவாக்க விரும்பினார். இதை ஆபிரகாம் என்ற தகப்பன் மூலமாய் உலகத்துக்கு கொண்டு வர விரும்பினார். காத்திருக்கிறார் கர்த்தர். ஆபிரகாமுடைய மனைவி சாராள் பிள்ளை பேர் இல்லாதவள். ஆபிரகாமுடைய சரீரம் ஜீவன் உள்ளது, சாராளுடைய கர்ப்பம் செத்தது. ஆனால் ஆண்டவர் காத்திருக்கிறார். எதற்கு காத்திருக்கிறாள்? சாராளுடைய கர்ப்பத்திலே ஜீவன் வருவதற்கு காத்திருக்கவில்லை. அதுதானே நம்முடைய இயல்பு. ஆபிரகாமுடைய சரீரம் சாகவில்லை, ஜீவனோடு இருக்கிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்துவிட்டது. இப்போது ஈசாக்கு பிறக்க வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? சாராளுடைய கர்ப்பத்தில் ஜீவன் வர காத்திருக்க வேண்டும். கர்த்தர் எதற்கு காத்திருந்தார்? ஆபிரகாமுடைய சரீரமும் சாவதற்கு காத்திருந்தார். ஏனென்றால் ஆபிரகாமுடைய சரீரம் உள்ள ஜீவன் இஸ்மவேலை பெற்றெடுத்தது. அது அடிமைத்தனத்தின் பிள்ளை. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெறுவதற்கு ஆபிரகாமுடைய சரீரமும் சாக வேண்டும், சாராளுடைய கர்ப்பமும் செத்திருக்க வேண்டும். நமக்கு விளங்காத ஒன்று. கர்த்தர் காத்திருந்தார். 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தான். எதற்காக? சாராளுடைய கர்ப்பத்தில் ஜீவன் உண்டாக அல்ல, தன்னுடைய சரீரம் சாவதற்கு. ரோமர் 4 அதிகாரம் 19 வசனம். அது வேறு. அவன் எண்ணாதிருந்த விஷயம் விசுவாசத்தின் பாதை. நான் உங்களுக்கு சொல்வது, அவன் சரீரம் செத்திருந்தது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. இதற்கு பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, என் மகளே, மகனே, உனக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உலக பிரகாரமாய் சொந்த பந்தங்களினாலே மாம்சிகமான வழிகளிலே நடக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் அடைபட்ட பிறகு தேவன் தன் வாக்கு தத்தத்தின்படி திருமணத்தை உனக்கு நடத்துவார். இதே ஆலயத்தில் நீ தேவன் நாமம் மகிமைப்படும்படி உன்னுடைய திருமணம் நடக்கும். கர்த்தர் அதை நடத்தி காட்டுவார். நீ சமாதானமாக இரு. உன்னுடைய வேலை விஷயத்தில் தாமதம் இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தருக்கு காத்திரு, சமாதானமாக இரு. கர்த்தர் ஏற்ற அவருடைய வேலையிலே நல்லதொரு வேலையை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகையினால் தாமதமாகிறது என்று சொல்லி
நீ வேதனை அடைந்து விடாது. தாமதத்திலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறப் போகிறார். ஒரு கேள்வி, சரி பாஸ்டர், ஆபிரகாம் 25 வருடங்கள் காத்திருந்தான். எனக்கு இப்பொழுது 25 வயது. என் திருமணத்துக்கு இன்னும் 25 வருடங்கள் நான் காத்திருக்க வேண்டுமா? எனக்கு இப்பொழுது 35 வயது. எனக்கு வேலை கிடைப்பதற்கு 25 வருடம் நான் காத்திருந்தால் 58வது வயதில் வேலையை வாங்கின மறுநாளே ரிட்டையர்மெண்ட் அல்லவா? என்ன 25 ஆண்டுகள் காத்திருப்பு? இது எங்களுக்குள்ள உபதேசமா? இந்த 25 ஆண்டு காலம் 25 காலப்பகுதி அல்ல கர்த்தர் நமக்கு இப்போது சொல்லிக் கொடுப்பது. ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தால் நீங்களும் 25 ஆண்டுகள் காத்திருங்கள் என்பது அல்ல. ஆபிரகாம் காத்திருந்தது போல நீங்களும் காத்திருங்கள். வழிகள் அடைக்கப்பட்டதை அவன் எண்ணாது இருந்தது போல உங்களுக்கு ஆசீர்வாத வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருப்பதை எண்ணாதபடி கர்த்தர் செய்வார் என்பதை மாத்திரம் நம்புங்கள். ஆகவே காலப்பகுதியே அல்ல உங்களுக்கு நான் சொல்வது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதையே உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் அருமையானவர்களே. ஆகையினால் இப்பொழுது மார்த்தாள் சொல்கிறாள், என்னுடைய நேரத்தில் நீ வந்திருந்தால் நல்லதுதானே? உண்மைதான். மார்த்தாளுடைய நேரத்திலே கர்த்தர் வந்திருந்தால் லாசரு மரித்திருக்க மாட்டான். அவன் வியாதியிலே மரித்திருக்க மாட்டான். அப்பொழுது எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரிந்திருக்கும். எது தெரிந்திருக்கும்? இயேசு பரிகாரியாகிய கர்த்தர், இயேசு வியாதிகளை சுகமாக்குறவர் என்று நிச்சயமாகவே எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அருமையானவர்களே, இதை அல்ல, இதைவிட மேலான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். வேலை வாய்ப்பு, திருமணம், உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வது, இவை எல்லாவற்றையும் விட ஒரு மேலான காரியத்தை இவைகள் மூலமாய் செய்ய விரும்புகிறார். உங்கள் பணப்பிரச்சனை தீரும், ஆனால் இப்போது தீரவில்லை. உங்கள் திருமணம் நடக்கும், இப்போது நடக்கவில்லை. வேலை கிடைக்கும், ஆனால் இப்போது வேலை கிடைக்கவில்லை. உத்தியோக உயர்வு வரும், ஆனால் இப்போது வரவில்லை. ஆனால் அவைகள் வரும்போது நீங்கள் இப்போது நினைக்கிறீர்கள் அல்லவா, இது இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று, அதைவிட மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் மேலான காரியத்தையே உங்களுக்கு செய்வார். அதை நீங்கள் ஆகவே தாமதத்தினாலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். இப்போது யோவான் சுவிசேஷம் 11:3 வாசியுங்கள். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். அருமையானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறான் என்பதனாலே நமக்கு கஷ்ட நஷ்டங்களே வராது என்ற அர்த்தம் அல்ல. எத்தனையோ முறை தேவனுக்கு மிக பிரியமாய் நடக்கும்போது நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்காமல் போனது நம்முடைய பரிசுத்த குலைச்சல் காரணமாகவா? நம்முடைய பிள்ளை வியாதிப்பட்டது நம்முடைய விசுவாச குறைவா? அல்ல. தேவனை விசுவாசிக்கும் போது, பரிசுத்தமாக இருக்கும் பொழுதும் நமக்கு பிரச்சனைகள் உருவாகின்றன. ஆகவே தேவன் என் மீது அன்பாக இல்லை, ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறார் என்றல்ல. லாசரு மீது இயேசு அன்பா இருக்கும் பொழுதே லாசரு வியாதிப்பட்டான். என்னை கேட்கும் என் அருமையான தேவ பிள்ளையே, தேவன் உன் மீது அன்பா இருக்கும்போது உனக்கு பண கஷ்டங்கள் வரலாம், உனக்கு சரீரத்தில் வியாதி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்பு வரலாம். இவைகள் எல்லாம் தேவன் உன் மீது அன்பு கூறவில்லை என்று சொல்ல அனுமதிக்க கூடாது. தேவன் நம் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார். அருமையானவர்களே, லாசரு மரித்தான். ஆனால் லாசரு எதிலே மரித்தான்? இயேசுவின் அன்பிலே மரித்தான்.
மனிதர் எத்தனையோ பேர் ஏர் கண்டிஷன் ரூமில் படுத்து மரிக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், ஆஹா மரித்தாலும் எவ்வளவு சொகுசாக மரித்திருக்கிறான், அருமையாக இந்த படுக்கையில் மரித்து விட்டான் என்று. தேவ கோபத்திலே மரித்தான். லாசரு வியாதியிலே வேதனையில் மரித்தான், தேவ அன்பிலே அவன் மரித்தான். லாசரு சொல்லுவான், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று. ஐஸ்வர்யவான் சொல்ல முடியுமா? அந்த ஐஸ்வர்யவான் சொல்ல முடியுமா? அருமையானவர்களே, ஆகையினால் இங்கே மரணம் சம்பவித்தது பெரிய காரியம் அல்ல. இந்த மரணம் சம்பவிக்கும் என்று தேவனுக்கு தெரியும், தேவ ஞானத்துக்கு தெரியும். தேவ சித்த லாசரு அப்படி மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தமா? ஆமாம். அப்படியான யூதாஸ் காரியத்து தூக்கில் போட்டு சாக வேண்டும் என்பது தேவ சித்தமா? இல்லை. ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்பது தேவ சித்தமா? அல்ல. அப்படியான இந்த மரணத்துக்கெல்லாம் என்ன சொல்வது? கல்லெறிந்து கொள்வது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. நான்கு கொண்டு அவர் செத்தது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஆனால் அது தேவ ஞானத்துக்கு தெரியும், தேவ ஞானத்துக்கு தெரியும். ஆனால் தேவ சித்தத்துக்கு உட்பட்டது அல்ல. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது இன்றைக்கு நாம் வியாதிப்பட்டால் அது கடவுளுக்கு தெரியும். இன்றைக்கு நஷ்டப்பட்டால் கடவுளுக்கு தெரியும். இன்றைக்கு நான் தடுமாறி கீழே விழுந்தால் அது கடவுளுக்கு தெரியும். தலைமுடி கீழே விழுந்தால் கடவுளுக்கு தெரியும். ஒரு குருவி கீழே விழுந்தால் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் விழ வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அப்படியானால் தேவ சித்தத்திற்கு மாறாகவும் பல காரியங்கள் நடக்கும். தேவ சித்தத்தின்படியும் மரணம் நடக்கும், தேவ சித்தத்துக்கு வெளியும் நடக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். லாசருடைய மரணம் தேவ சித்தம். அவன் இப்படி மரிக்க வேண்டும், அவனை எழுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற அநேக சம்பவங்கள் தேவ சித்தமாயிருக்கலாம். சில தாமதங்கள் தேவ சித்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, எல்லாம் தேவனுடைய ஞானத்துக்கு உட்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார் என்று சமாதானமாயிருங்கள். சகலமும் கர்த்தருக்கு தெரியும் என்பதை நீங்கள் அமைதியாய் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் இங்கு மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் விளங்கவே இல்லை. ஏன் பதிலில்லை, ஏன் பதிலில்லை என்று பலத்த ஒரு கேள்வி. ஆனால் விளங்கவே இல்லை. அருமையானவர்களை கவனிப்போம். நான் மிக நீண்ட பிரசங்கம் செய்யவில்லை, ஒரு கருத்து மாத்திரம் சொல்ல வைக்க இன்றைக்கு விரும்புகிறேன். லாசரு வியாதியாகிக் கொண்டே இருக்கிறான். நான் இன்றைய சூழ்நிலை சொல்லுகிறேன். மரியாள் சொல்லுகிறாள், அந்த மொபைலை எடுத்து ஜீசஸுக்கு சொல்லுங்க, இயேசுவுக்கு சொல்லம்மா. உடனே சொல்லுகிறேன், ஹலோ ஜீசஸ். எஸ் மேரி. லாசரு மிகவும் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறார், சீக்கிரமாய் வாருங்கள். வருவீர்களா? பதிலில்லை. உன்னை மார்த்தாள் சொல்லுகிறாள், திரும்ப கூப்பிடு. திரும்ப ரிங் போகிறது, பதிலில்லை. திரும்ப கூப்பிடு, ரிங் போகிறது. ஒரு நாள் முடிந்து, ரெண்டொரு நாள் கடந்து, என்ன இயேசுவுக்கு சொல்லியிருக்கிறாயா? சுவிட்ச் ஆஃப். அங்கிருந்து பதிலே வரவில்லை. எப்படி இருக்கும் அருமையானவளே நமக்கு? சாதாரணமாகவே சுவிட்ச் ஆஃப் மொபைலை கீழே எரிஞ்சிடலாமான்னு இருக்குது. எத்தனை தடவை போட்டாலும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. ஆண்டவர் 4 days continuously it was switched off. பதிலே இல்லை. வருவாரா வரமாட்டாரா? சொன்னது சரியாக கேட்டாரா கேட்கவில்லையா? இதுதான் நம்முடைய பிரச்சனை. நான் ஜெபம் பண்ணினேனே, அந்த ஜெபம் போய் சேர்ந்ததா? எனக்கு அவர் தருவாரா தரமாட்டாரா? ஒன்றுமே விளங்கவில்லையே. கால தாமதமாகிக்கொண்டே இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு அமைதியாக இருக்கும் பொழுது நாம் தவறாக விளங்கிக் கொள்கிறோம். 2 வார்த்தை இருக்கிறது இங்கிலீஷில்.
அதை முதலாவது நான் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழில் சொல்கிறேன். த சைலன்ஸ் அண்ட் இன்டிஃபரன்ஸ் ஆர் டிஃபரண்ட் டேர்ம்ஸ். அமைதி என்பதும் அக்கறையின்மை என்பதும் ஒரே வார்த்தை அல்ல. அதாவது இயேசு அமைதியாக இருப்பதை அக்கறை இல்லாமல் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில சமயத்தில் அமைதியாக இருப்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? சம்மதம் என்று எடுத்துக்கொள்வோம். அது சில நல்ல காரியங்களுக்கு. மற்றபடி எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல நான் அமைதியாக இருக்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீர்களா? நீங்கள் சாயங்காலம் 4 மணிக்கு வருவீங்களா பாஸ்டர்? நான் கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்த சிலை மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தால் நீங்கள் அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கொள்வீங்க? வருவதற்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, அக்கறை இல்லை. உங்கள் வீட்டுக்கு நான் அநேக வீட்டுக்கு வரல, அக்கறை இல்லாமல் இல்லை. நான் அருமையானவர்களே, அக்கறை இல்லை என்பதும் அமைதியாக இருப்பதும் ஒன்றல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்து மரியாளுடைய காரியத்தில் அமைதியாக இருந்தது அக்கறையின்மை அல்ல. தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டு வர விரும்புகிறார். அருமை, என்ன நோக்கம் ஆண்டவருக்கு? அப்படி என்ன நோக்கம்? வியாதியாக இருக்கிறான், ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்க, அப்போ கூட வரலையே, ஏன் அவருக்கு அவ்வளவு தாமதப்படுகிறார்? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போது ஆண்டவர் தான் வியாதியை சுகமாக்குகிறேன் என்பதை மாத்திரம் சொல்வதற்கு வரவில்லை. அதற்கு மேலாக எதை சொல்ல வருகிறார்? நானே உயிர்த்தெழுதல். இந்த அதாவது ஒரு வியாதியை சுகமாக்குவது மாத்திரம் என் வல்லமை அல்ல. அந்த வியாதியினாலே ஒருவன் மரித்து போனாலும் அவனை உயிரோடு கொண்டு வருவதற்கு எனக்கு வல்லமை உண்டு. ஆகவே ஒரு பெரிய வெளிப்பாடு அது. ஆண்டவர் வியாதியை சுகமாக்குவார் என்பது ஒரு சாதாரண நிலைமை. நமக்கு சாதாரண நிலைமை அல்ல, அவருக்கு அது சாதாரண நிலைமை. அடுத்து மரித்தாலும் உயிரோடு எழுப்பி கொண்டு வருவது அதைவிட மேலான ஒரு காரியம் இல்லையா? ஆகவே அதை செய்வார். ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது சாதாரண காரியம். ஆனால் ஒரு மலடாக இருக்கிற ஒரு பெண்ணை கர்ப்பம் தரிக்க பண்ணுவது தேவனுக்கு அதை சாதாரண காரியத்தை விட மேலான காரியம். கர்த்தர் காரியங்களை செய்வார். வேலை வாய்ப்பு கிடைப்பது எளிது, கிடைக்கவே கிடைக்காது. இந்த காலத்திலே கட்டளை இடுவது என் கர்த்தருக்கு எளிது. அதை சொல்வதற்காக தன்றைக்கு தாமதமாக வருகிறார். அடைபட்ட வழிகளை எல்லாவற்றையும் மீறி பரலோகத்தின் வாசலை திறந்து நான் உனக்கு தருவேன். அந்த வேலை வாய்ப்போ ஆசீர்வாத வழிகளோ எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறபடியினாலே நான் உனக்கு வழியை திறப்பேன். கால தாமதம் சொல்லுகிற பதில் என்ன? கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே வாய்க்கப்படுவார். தேவன் மீது விசுவாசம் உள்ள நீங்கள் வெட்கப்படவே மாட்டீர்கள். ஆமென். அருமையான வழி. மார்த்தாள் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னாள். என்ன சொன்னாள்? உயிர்த்தெழும் கடைசி நாளிலே அவன் எழுந்திருப்பான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வருவதாயிருந்தால், லாசரு இன்னும் எழுப்பப்படாமல் இருந்தால் எவ்வளவு வருஷம் கழித்து எழுப்ப வேண்டும்? சுமார் எவ்வளவு வருஷம் கழித்து? 2000 வருஷம் கழித்து எழுந்திருப்பான். நான் முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மார்த்தாளுக்கு 2000 வருஷம் கழித்து இறந்து போன தம்பி எழுந்திருப்பான் என்று விசுவாசம் உண்டு. ஆனால் 4 நாளில் எழுந்திருப்பான் என்ற விசுவாசம் இல்லை. இது எப்படி? 2000 வருஷம் கழித்து இவன் எழுந்திருப்பானா? ஆமே, அல்லேலூயா. 4 நாள் எழுந்திருப்பானா? அமைதி. கர்த்தர் செங்கடலை பிளந்ததை விசுவாசிக்கிறாயா? ஆமாம். எரிகோ கோட்டை விழுந்ததை விசுவாசிக்கிறாயா? ஆமென். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இதை செய்வாரா? இங்குதான் தடுமாற்றம்.
உடனடியாக காரியத்தை நடப்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. எனக்கு செய்வார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறதில்லை. உலகம் முழுவதிலும் ஒரு நாள் கர்த்தர் மரித்தோரை எழுப்புவார். அதற்கு முன்பு கர்த்தர் சித்தம் கொண்டால் நம் வீட்டிலும் மரித்தோரை கர்த்தர் எழுப்ப முடியும். அதைத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்க வந்தார். அருமையானவர்களே, பொதுவாக மனிதனுடைய எல்லை மரணம். நல்ல ஒரு அருமையான ஆஸ்பத்திரியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். ஆனாலும் அந்த ஆஸ்பத்திரி மௌனமாக இருக்கிற நேரம் ஒன்று இருக்கிறது. சடலங்கள் அங்கிருந்து வண்டியில் வெளியே தள்ளப்பட்டு கொண்டு வரும்போது அழுது ஜனங்கள் வரும்போது மருத்துவர்கள் மௌனம், தாதிமார்களுடைய முகங்கள் தாழ்ந்திருக்கின்றன. மருத்துவமனையில் ஒரு சோகம், த சைலண்ட் பிளே. இவ்வளவுதான் என்னாலே முடியும் என்று மருத்துவமனை சொல்லுகிறது. அந்த மருத்துவமனைக்குள்ளே ஒரு சின்ன கட்டடம் இருக்கிறது. அது எது? சிற்றாலயம். அது சொல்லுகிறது மரித்தாலும் பிழைப்பான். ஆகவே நமக்கு ஒரு நல்ல செய்தி, எந்த சூழ்நிலைக்கும் மேலாக என் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே இந்த நாளிலே எல்லை கோடு போடாதீர்கள் அருமையானவர்களே. 2008 முடிய போகிறது. இனி எனக்கு ஒன்று நடக்காது, எனக்கு வயது அதிகமாகிவிட்டது, இனி என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் கர்த்தரை பார்த்து கேட்டு எதை கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். தாமதமானாலும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். இப்போ ஒரு கேள்வி, சரி, லாசரு மரித்த மறுநாளே, அடக்கம் பண்ணின மறுநாளே வந்திருக்கலாமே. லாசரு மரித்த மறுநாளே வந்திருக்கலாமே, உயிரோடு எழுப்பியிருக்கலாமே. அது 2வது நாள் வந்திருக்கலாமே. அப்போதும் ஆண்டுடைய நோக்கம் நிறைவேறுமே. 2வது நாளிலே வந்து எழுப்பினாலும் மரித்தவரை மரித்த லாசருவை கர்த்தர் எழுப்பிவிட்டார். அவருடைய நோக்கம் நிறைவேறுமே. ஏன் 4 நாள் கழித்து வர வேண்டும்? மரித்த உடனே வரலாம், அப்போதும் எழுப்பலாம். அடக்கம் பண்ணின உடனே வரலாம். ஏன் 4 நாள் கழித்து வர வேண்டும்? அருமையானவர்களே, 2 காரணம். யூதேயா தேசத்தில் ஒரு மூட நம்பிக்கை. இறந்து போனுடைய ஆத்மா முதல் 3 நாட்கள் அந்த கல்லறையை சுற்றி கொண்டே இருக்கும். திடீரென்று அவனை எழுப்பி விட்டு விடும் என்று, திடீரென்று செத்து போனுடைய உள்ளே அந்த ஆத்மா புகுந்து விடும் என்று யூதேயாவிலே ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. அதை யாராவது மரித்த நிலைமையிலிருந்து உயிரோடு வந்துவிட்டால் அவள் என்ன சொல்வார்கள்? சுற்றி கொண்டிருந்த ஆத்மா உள்ளே வந்து விட்டது என்று சொல்வார்கள். உண்மை நிலை என்றால் அவன் மரித்தே இருக்க மாட்டான், மயங்கி இருப்பான், வந்திருப்பான். இவர்கள் இப்படி சொல்வார்கள். ஆகவே ஆண்டவர் 2வது நாள் எழுப்பினார். என்ன சொல்வார்கள் அங்கு உள்ளவர்கள்? அவருடைய ஆத்மா சுற்றிக்கிட்டே இருந்தது, இவர் வந்து ஒன்று எழுப்பலை, அதான் அவனாகவே எழுந்து விட்டார் என்று. அந்த மூட நம்பிக்கையும் கர்த்தர் தள்ளும்படியாகவே 4வது நாள் கர்த்தர் வந்தார். உலக பிரகாரமான இந்த தவறான நம்பிக்கையை யூதேயாவை விட்டு எடுக்கும்படியாய் 4வது நாளிலே கர்த்தர் வந்து அவனை எழுப்பினான். 4வது நாள் ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியுமா? எந்த சைரமும் 3 நாளுக்கு பிறகு டீகம்போஸ் ஆகி பியாண்ட் ரெகக்னேஷன், இது யாருடைய முகம் என்று அடையாளம் காண முடியாதபடிக்கு அந்த பிரேதமானது கெட்டு போகும். இனி எனக்கு வேலை கிடைக்கும் என்ற அடையாளமே இல்லாமல் பிரச்சனை கெட்டு போகும். இனி எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்பதற்கு அடையாளமே இல்லாமல் எல்லா காரியங்களும் கெட்டு போகும். இனி எனக்கு ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் கெட்டு போயின. அப்படிப்பட்ட நிலைமையிலும் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ஆகவே அடையாளம் காண முடியாத அளவுக்கு அழுகி போனாலும் கர்த்தர் அந்த பிரேதத்தையும் எழுப்ப வல்லமை உள்ளவர். ஆகையினால் 4வது நாளிலே கர்த்தர் லாசருவை எழுப்பினார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த நாளில் ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 4:18 கொஞ்சம் சீக்கிரமாய் வாசியுங்கள். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று
சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இது எத்தனை முறை வாசித்தீர்கள் அருமையானவர்களே? இன்றைக்கு சொல்லுங்கள், எனக்கு வேலை கிடைக்கும் என்று ஏதுவில்லாதிருந்தும் நான் விசுவாசிக்கிறேன். நான் கை தூக்க சொல்லவில்லை, ஏன்னா நான் அடுத்த ஒரு பிரச்சனையை சொல்வேன், கை தூக்க முடியாது. எனக்கு ஏதுவில்லாதிருந்தும் எனக்கு திருமணம் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, அடையாளங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஏதுவில்லாமல் இருக்கலாம். லாசரு இனி வரவே மாட்டான். லாசரு சரீரம் அழுகி போயிற்று. We can't recognize Lazarus after 4 days. It has decomposed beyond recognition. But the Lord will bring it back to life. The same God is working through us. இன்றைக்கு நமது மத்தியிலே அந்த ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உன்னுடைய விசுவாசமே. விசுவாசிக்கிறாயா மார்த்தாளே? விசுவாசிக்கிறாயா மரியாளே என்று ஆண்டவர் கேட்டார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதற்கு தாமதமாய்விட்டது, ஆனால் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். ஏன் இந்த தாமதம்? இப்போது மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போவோம். மரியாள் மிக மிக சுறுசுறுப்பான ஒரு அம்மா, பக்தியுள்ள அம்மா தான், சுறுசுறுப்பு. இப்போது பாத்திரங்கள் எல்லாம் கழுவப்படாமல் அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றீங்க? எங்கள் வீட்லேயும் அப்படித்தான் அடிக்கும். சரி, அழுக்கு துணியெல்லாம் அப்படியே இருக்குது, துவைக்கவே இல்லை. அதுக்கு ஒரு நாள் இருக்குது, 2 வாரம் கழிச்சு அப்படியே இருக்குது. மார்த்தாள் வீடு இப்போ வந்து 4 நாள் ஆச்சு, அப்படியே இருக்குது. எல்லாம் பாத்திரம் கழுவலை, வீடு பெருக்கலை. அது வெள்ளை எட்டி பார்த்தா, நான் இன்றைய முறையில் சொல்கிறேன், எட்டி பார்த்தா பைபிள் மூடி கிடக்குது, அது திறப்பார் இல்லை. மரியாள் தலை கவிழ்ந்து உட்கார்ந்துருக்கிறாள். அன்றைக்கு பைபிள் கிடையாது. இருந்திருந்தால் முதல் 5 புத்தகங்கள் இருந்திருக்கும், அதை வாசிப்பார் இல்லை. தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருக்கிற மரியாள் எந்த வேலையும் செய்யாமல் முடங்கி கிடக்கிற மார்த்தாள். அந்த வீட்டுடைய அழகே போய்விட்டது. போவோர் வருவோர் சொல்வார்கள், என்ன அருமையான பாட்டு இந்த வீட்டில் கேட்கும். இந்த லாசரு சத்தம் போட்டு பாடுவான், விடுதலை நாயகன்னு. அவனும் போயிட்டான், வீட்டுக்கும் விடுதலை இல்லை. பிரச்சனை மேலே பிரச்சனை. எவ்வளவு கம்பீர சத்தம் இருந்த வீடு இப்படி அடங்கி போயிட்டு என்று. இந்த வீட்டுக்கு கர்த்தர் இதை சம்பவிக்க பண்ணியது எதற்காக? யாக்கோபு 1 அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். யாக்கோபு 1, 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பரிபூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆகவே இவை எல்லாம் சம்பவிக்க காரணம் பூரணப்படுத்துவதற்காக. லாசரு வீட்டை கர்த்தர் பூரணப்படுத்த விரும்பினார். லாசரு மரணத்திலிருந்து எழுந்த பிறகு அந்த ஊருக்கே ஒரு சாட்சி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஒரு மரணத்துக்கு விரோதமான ஒரு வெற்றியை அந்த வீடு சொல்லும். ஆகவே இந்த மேலான ஒரு அறிக்கையை கொண்டு இதுதான் தேவன் அந்த வீட்டிலே கொண்டு வர விரும்பிய பூரணம். ஏன் கர்த்தர் தாமதப்படுகிறார்? உன்னை பூரணப்படுத்துவதற்காக. உன் சமாதானத்தை, உன் சந்தோஷத்தை, உன் ஆசீர்வாதத்தை, உன் குடும்பத்தை பூரணப்படுத்தும்படியாக கர்த்தர் தாமதமாக வருகிறார். ஆகவே விசுவாசியுங்கள், என்னை பூரணப்படுத்துவதற்காக இந்த தாமதம் நடைபெறுகிறது. பொதுவாக வீட்டில் பலாப்பழம் வாங்கி வச்சுருப்பாங்க. அது பழுத்திருக்கா அப்படின்னு கேட்போம். கடைக்காரனே சொல்லுவான், 2 நாள் கழித்து தான் அதை நீங்கள் என்ன செய்யணும், அறுக்கணும்னு.
மறுநாள் காலையிலே போய் பார்ப்போம். அது சொல்லும் நம்மை பார்த்து, இன்றைக்கே அறுத்துரு அப்படின்னு. நமக்கு பொறுமை இருக்காது. உடனே நாமே ஒரு முடிவுக்கு வருவோம். கடைக்காரனுக்கு என்ன தெரியும், நல்ல பழுத்து இருக்குது, கொண்டு வா கத்திய ஒரு வீட்டு. ஐயையோ, இன்னும் ஒரு நாள் காத்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, காயாக இருக்குது. இப்படித்தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. அதனாலே தான் தாமதப்படுகிறார். நாளைக்கு செய்திருக்கலாமே, 4வது நாள் நடந்திருக்கலாமே. ஆத்திரப்படாதீர்கள் அருமையானவர்களே, பொறுமையாயிருங்கள். பொறுமையாய் கர்த்தர் தன்னுடைய நேரத்தில் கர்த்தர் செய்யட்டும் என்று நீங்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பொறுமையாய் இருப்பது என்பது நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது அல்ல. வேதத்திலே காத்திருந்த மனிதர்கள் உண்டு. சிமியோன் எத்தனை வருஷம் காத்திருந்தான்? வாக்குத்தத்தம் நிறைவேற 80 ஆண்டுகள் காத்திருந்தான். ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 25 ஆண்டுகள். யோசேப்பு எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 13 வருஷங்கள். காத்திருந்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தான் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும். ஒரு பையன் அப்பாட்ட போனான் ராத்திரி. அப்பா, நான் ஸ்கூலில் போய் நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணேன், நல்லது ஓடுனேன், விளையாடினேன், நான் வளர்ந்துருக்கிறேன், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்கேல் அந்த ஃபுட் ரூலரை கொண்டு வாங்க, நான் எவ்வளவு வளர்ந்துருக்கேன்னு பாருங்கன்னு ராத்திரி கேட்டான். அப்பா சொன்னாரா, நேற்று தானே அளந்து சொன்னேன், இத்தனை அடி இருக்கிற, இத்தனை அடி இத்தனை அங்குலம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அது நேற்று. இன்றைக்கு ஸ்கூலில் போய் நல்ல எக்ஸசைஸ் தான் செய்து வந்திருக்கிறேன், இன்றைக்கு நான் எவ்வளவு வளர்ந்துருக்கேன்னு சொல்லுங்கள். பையனுக்கு தெரியல, வளர்வோம் என்பது உண்மை, ஆனால் வளர்வதற்கு எது தேவை? நேரம் தேவை. அந்த சின்ன பையனை போல கேட்குறான், ஆண்டவரே இன்னைக்கு காலையில் 2 இன்ச்சு வளர்ந்துட்டேன் ஆண்டவரே, இட் வில் டேக் டைம் மை சன். கர்த்தர் கொஞ்சம் பொறு, அது நேரம் ஆகும், உன்னை பூரணப்படுத்துவேன், ஆத்திரப்படாதே. ஆகவே அவர் தாமதமாய் வருகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இப்போது உங்கள் டெலிஃபோனை எடுத்து கர்த்தருக்கு சொல்வீர்களா? சுவிட்ச் ஆஃப். இப்போது அது சுவிட்ச் ஆஃப் அல்ல. இப்போது the 5015 you dial and you read that. Our God's number is 5015. வாசிங்க. ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே இப்போ தொலைபேசி வேலை செய்தா, ஆகவே கர்த்தர் நிச்சயமாகவே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சமாதானமாக இருங்கள் அருமையானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன். அவர் தாமதமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்வார். நிச்சயமாக இருங்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினை வருகிறோம். கர்த்தாவே, நீர் கொடுத்த அருமையான செய்திக்காக நன்றி ஆண்டவரே. தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருப்பதற்காக நன்றி. தாமதத்தினாலே மனம் சோர்ந்து போய் வந்தோம், தாமதத்தினாலே மனம் கலங்கி வந்தோம். நிச்சயமாக உம்முடைய வேளையிலே அதை செய்து முடிப்பேன் என்று நம்பி இருக்கிறோம். உன் பேரு வைத்த நம்பிக்கைகளை ஒருபோது வெட்கப்படுத்தாது உடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். இந்த வருஷம் முடியும் பொழுது மிகுந்த நம்பிக்கையோடு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.